ஸ்தோத்திரம். நாம் சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Let us turn our Bibles to Psalm 46 verse 1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையுமாய் இருந்தது. உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2025ஆம் வருடத்தில் கூட இருந்தீர், வழி நடத்தினீர், பாதுகாத்தீர். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் உம்மை ஆராதிக்கும்படிக்கு எங்களை அழைத்து வந்தீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் மூலமாக உடைய பிள்ளைகளோடு பேசும், உடைய பிள்ளைகளோடு இடைபடும், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவர் நமக்கு முதலாவது எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமாய் இருக்கிறார். இரண்டாவது பெலனாய் இருக்கிறார். மூன்றாவது அனுகூலமான துணையாய் இருக்கிறார். இதை குறித்து இந்த நாளில் நம்ம அதிகமாக தியானிக்க போகிறோம். துணை என்று சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு மனைவியை துணையாய் கொடுத்திருக்கலாம், ஒரு கணவரை துணையாய் கொடுத்திருக்கலாம், ஒரு நண்பனை துணையாய் கொடுத்திருக்கலாம், பெற்றோர்களை துணையாக கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலான துணை நம்முடைய தேவன். அவர்தான் அனுகூலமான துணை. அனுகூலமான துணை. இன்றைக்கு சாட்சியில் எல்லாரும் சொல்ல கேட்டீங்க, எப்படி எங்களுக்கு ஆண்டவர் உதவியாக இருந்தார், எங்களை எப்படி கர்த்தர் பாதுகாத்தார், எப்படி பேர் ஆபத்திலிருந்து பாதுகாத்தார், எப்படி ஒரு பெரிய பொருளாதார சிக்கலிலிருந்து எங்களுக்கு கர்த்தர் துணையாக இருந்தார், யாரும் எங்களுக்கு துணை செய்ய முடியவில்லை, ஆனால் கர்த்தர் துணையாக இருந்தார். இப்படி பல விதங்களிலே நம்ம கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறதை நம்ம சாட்சியாக கேட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம நினைக்கலாம் நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள். நிச்சயமாக இருப்பார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு அளவிற்கு தான் அவர்களால் நமக்கு உதவி செய்ய முடியும், துணையாக இருக்க முடியும். அநேக வேளைகளிலே அவர்களுடைய திராணிக்கும் அதிகமான ஒரு துணை நமக்கு தேவைப்படுகிற பொழுது அவர்களாலே செய்ய முடியாது, இயல முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம். அவர்கள் சொல்வார்கள், என்னால் முடிந்ததை செய்துட்டேன், எனக்கு இதுக்கு மேலே முடியலையே, என்னால் இவ்வளோதான் முடியும் என்று சொல்வார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தேவன். அவர் நமக்கு எல்லாவற்றையும் அவர் நமக்கு துணை நின்று நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது, ஒரு கஷ்டம் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் முக்கியம். தேவன் நம்மை தம்முடைய விசுவாச ஓட்டத்தில் ஓடும்படிக்கு அழைத்திருக்கிறார். நாம் பலவீனப்படுகிற பொழுது, ஆபத்து காலத்தை சந்திக்கிற பொழுது, ஏதோ ஒரு திடீரென்று ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கும் பொழுது அல்லது எதிர்கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? உடனடியாக நம்ம பயந்து விடுகிறோம், சோர்ந்து விடுகிறோம், அல்லது நம்மை அறியாமலே கலங்கி திகைத்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், இது மனுஷிகமாக எல்லாருக்கும் நடக்கிறது தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த பிசாசு நம்மளை பயமுறுத்தும் பொழுது அவன் வேடிக்கை பார்க்குற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? பயந்து திகைத்து ஓடி கலங்கி அங்குமிகுமாக ஓடக்கூடாது. அதுதான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். பிசாசு நம்ம என்ன செய்கிறான்? ஒரு பயமுறுத்துகிறான். பிசாசு நம்ம எப்படியாவது விழத்தள்ளும்படிக்கு அவன் எத்தனிக்கிறான். அப்படி பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது? நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் தயங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன் என்று சொல்லி நம்ம தைரியமாக நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறேன்,
எனவே நீ பயப்படாதே. அதைத்தான் வாசிக்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அந்த வசனங்களிலே வாசிக்கிறேன். 43, ஆமேன் சிஸ்டர், 41 மன்னிக்கவும், 41, 13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் சம்பவிக்கும் பொழுது முதலாவது இந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், உன் வலது கையை பிடித்து சொல்கிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த வருடத்தை முடிக்க போகிற உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம், திகைத்து காணப்படலாம், கலக்கத்தோடு காணப்படலாம், பயத்தோடு காணப்படலாம். ஆனால் உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு துணை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பணம் உங்களுக்கு துணை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய படிப்பு உங்களுக்கு துணையா இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே என்று உங்கள் வலது கையை பிடித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் நம்முடைய பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்று உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் மீட்கிற ஒரு மீட்பர் இருக்கிறார். உங்களை கரம்பிடித்து நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை தைரியப்படுத்துகிற ஒரு வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் சட்ட திட்டங்கள் வரலாம், உங்களுக்கு விரோதமாக அதிகாரங்கள் வரலாம், உங்களுக்கு விரோதமாக பிசாசுடைய சதிகள் வரலாம், பிசாசுடைய திட்டங்கள் வரலாம். எல்லாவற்றையும் உடைக்கிற தேவனாய கர்த்தர், உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் உன்னுடைய மீட்பர் சொல்லுகிறார். நீ சிறு பூச்சியா இருக்கலாம், நீ ஒரு சிறு கூட்டமா இருக்கலாம், ஆனால் நீ பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் செய்து என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி அந்த 10வது வசனத்திலே சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். விசுவாசிகள் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர், நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எனவே இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இப்பொழுதும் எனக்கு துணையாய் நிற்கும் என்று சொல்லி நினைக்க வேண்டும். உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பார்வோன்கள் வரலாம், எத்தனையோ விதமான சாத்தானுடைய சதி திட்டங்கள் வரலாம், ஆனாலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. மோசே தன்னுடைய மகனுக்கு பெயரிடும் பொழுது எலியேசர் என்று பெயரிட்டான். என்ன தெரியுமா எலியேசர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா. பார்வோனின் பட்டயத்திற்கு தப்புவித்த தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயை அந்த நாட்களிலே பிடித்து அவர்கள் கொலை செய்திருக்க முடியும், ஆனால் தேவன் பார்வோனின் பட்டயத்திற்கு மோசேயை தப்புவித்ததினால அவருடைய மகனுக்கு பெயரிட்டான் எலியேசர் என்று சொல்லி. இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பட்டயங்கள் வந்தன. கடந்த 2025ஆம் வருடத்தில் எத்தனையோ பட்டயங்கள் வந்தன. உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் பட்டயங்கள் வந்தது உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பட்டயங்கள் வந்தது உண்டு, உங்களுடைய பெற்றோர்களுக்கு விரோதமாய் பட்டயங்கள் வந்தது உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பட்டயங்கள் வந்தது உண்டு, உங்கள் வேலைகளுக்கு விரோதமாய் பட்டயங்கள் வந்தது உண்டு. ஆனா அந்த பட்டயத்திற்கு கர்த்தர் நம்மை தப்புவித்தார். இந்த 2025ஆம் வருடத்தை நம்ம வெற்றியாய் முடிக்க போகிறோம். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே,
கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். எகிப்தின் அடிமைத்தனத்தில் 400 வருடங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் அடிமைப்பட்டிருந்தது உண்மைதான். ஆனால் ஒரு காலம் வந்தது, ஒரு நேரம் வந்தது, அடிமைத்தனத்திலிருந்து அவரை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் எழுப்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்த நாட்கள் போதும், நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட நாட்கள் போதும். உங்களுக்காக கர்த்தர் எழுப்பி இருக்கிறார், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்களுக்காக உங்களை அடிமைப்படுத்தின எகிப்து ஜனங்களை செங்கடலின் நடுவில் அவர் அமிழ்த்த போகிறார். விசுவாசிக்கிறவர்களையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்வது, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். யார் தெரியுமா சொன்னா? இது எகிப்தியர்கள் சொன்னார்கள், எகிப்தியர்கள் சொன்னார்கள். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த 20வது வசனம், அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது. இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஆமென். ஒரே மேகம்தான் இஸ்ரவேலருக்கு அது வெளிச்சமாக்கும், இரவை வெளிச்சமாக்கிற்று. ஆனால் எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக நடத்துகிறார் பாருங்க. ஒரே மேகத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாக மாற்றுகிறார். அதே சமயம் அதை எகிப்தியர்களுக்கோ அதை மேகமும் அந்தகாரமுமாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தவிர வேற யாராலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. கர்த்தர் மேகமுமான ஸ்தம்ப அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்தால் உங்களுக்கும் எனக்கும் அன்பு, பாசம், பரிவு உண்டாகும். ஆனால் அவங்களுக்கு அது கலங்கடிக்கிறதான ஒரு பார்வை. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்தால், அவர் பார்வை பார்த்தார்னா அப்படியே அவங்களாம் விழுதுறாங்க. எகிப்தியர்கள் கலங்கடிக்கப்பட்டார்கள். He troubled the army of the Egyptians. Amen. He said, the Lord looked down upon the army of Egyptians through the pillar of fire and cloud, and he troubled the army of the Egyptians. கர்த்தர் கீழே பார்த்தாவே எகிப்தியர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. அதை பார்த்து தான் சொல்றாங்க, அடுத்த வசனத்தில் சொல்றாங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் துணை நின்று எகிப்தியர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய துணை. இதை யாராலும் செய்ய முடியாது. நண்பர்களால் செய்ய முடியாது, உறவினர்களால் செய்ய முடியாது, வேற யாராலும் செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? இதெல்லாம் இந்த வசனத்தெல்லாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறாருன்னு விசுவாசிங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. சோர்ந்து போகாதீங்க. ஆமீன். சோர்வு வருவது அது வருவது சகஜம்தான். அது வரவ காரணம் இருக்கிறது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு துணை நிற்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த ஒரு நிமிஷம் நம்ம என்ன செய்கிறோம்? பயந்து கலங்கி, ஐயோ நான் என்ன செய்வேன், எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அந்த நிமிஷத்தில் தான் ஆவியானவர்களோடு பேசணும். ஆவியானவர் என்ன சொல்லுவார்? நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா.
ஆமென், கர்த்தரனோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, அந்த மெல்லிய சப்தம் நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேல் ஆமென் 30வது அதிகாரம். தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அங்கே தாவீது அவன் எல்லாராலும் அவன் கலங்கடிக்கப்படுகிறான். 6வது வசனம் வாசிக்கும் பொழுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சூறையாடி கொண்டு போய்விட்டார்கள். பட்டணம் தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறது. பட்டணத்தினுடைய எல்லா குடும்பங்களும் பிள்ளைகளும் எல்லாரும் போயிட்டாங்க. யாருமே இல்லை. தாவீதோடு கூட சென்றிருந்த மனிதர்கள், ஆண்கள் எல்லாரும் இப்பொழுது தாவீதுக்கு எதிராக வந்திருக்கிறார்கள். தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். எல்லாரும் கொண்டு போயிட்டாங்க, எல்லாரும் போயாச்சு, இப்போ யாரும் இல்லை. தாவீதுக்கு அவனை திடப்படுத்த யாரும் இல்லை. அவன் தன்னைத்தானே கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை திடப்படுத்துவதற்கு சில வேளைகளில் யாருமே இல்லாத சூழ்நிலையில் கர்த்தருக்குள் நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அவன் கர்த்தரை நோக்கி அவன் கேட்கிறான். 8வது வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த நாட்களில் பாருங்க, அவன் தன்னை திடப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தேவ ஆலோசனையை கேட்கிறான். அவன் சுயமாக செயல்படவில்லை, தன்னுடைய அனுபவத்தின்படி அவன் செயல்படவில்லை. ஆனால் ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நான் அந்த தண்டை தொடர வேண்டுமா, அதை நான் பிடிப்பேனா என்று கேட்கிறான். அப்போ ஆண்டவர் அழகா தெளிவாக சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு? அதற்கு அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்போ ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறதை அவன் உணர்ந்து அவன் ஆண்டவரிடத்தில் அவன் ஆலோசனை கேட்கிறான். நம்மளாம் நினச்சிருப்போம், ஆண்டவரே என்ன கைவிட்டுட்டீங்களே, ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன இப்படி மறந்துட்டீங்களே அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா? கேட்கக்கூடாது. ஆனால் அவன் அப்படி கேட்கல. அவன் என்ன கேட்குறான்? அடுத்தவரை, ஆண்டவரே நான் இந்த தண்டை பின் தொடர வேண்டுமா, நான் அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கடைசி 19வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னபடியே அவன் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் அவன் தாவீதை திருப்பிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் துணை நிற்கிறார், அவன் வெற்றியை பெற்றுக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக எல்லா இடத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு ஆபத்து வரும்பொழுது கர்த்தரை தேடினதை நம்ம மறந்து விடக்கூடாது. அதுதான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். பாருங்க, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, 2 Chronicles chapter 20 20வது அதிகாரத்தை பார்ப்போம். அங்கே யோசபாத்திற்கு விரோதமாக சில ராஜாக்கள் வருகிறார்கள். யார்? மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார். அப்பொழுது யோசபாத் என்ன செய்கிறான்? 3வது வசனம், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஆமென். பாருங்க, ஐயோ பயந்து போய் நான் என்ன செய்வேன், பக்கத்து ராஜாவை கூப்பிடுவோமா அல்லது பக்கத்துல இருந்து வேற யாரையாவது கூப்பிடலாமா, என்ன கூப்பிடலாம் அப்படின்னு கேட்கல. அவன் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசித்து என்ன செய்யணும்?
ஆண்டவரை நோக்கி ஜெபித்து அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து நம்ம செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதை விட்டு சோர்ந்து போகக்கூடாது. உங்களுடைய ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்றால் உங்களுடைய பலன் குறுகி போனது என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஆபத்து வரும்பொழுது கர்த்தரை தேடும்படிக்கு ஒருமுகப்பட வேண்டும். நாம் உபவாசத்தை கூறி நாம் ஜெபித்து தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் 14வது வசனத்தில் அங்கே ஒரு தேவ ஆலோசனை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கின பொழுது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்க அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று. நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமென். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கரங்கத்தடி சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராய் பிசாசை கொண்டு வருகிற எல்லா வல்லடிகளுக்கும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை இதை மறந்துவிடக் கூடாது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் மன்னிக்கவும், நீங்கள் அவர்களை எருவேல் எதிராக பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். ஆமென். சந்திப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தான் என்னதான் நம்மள பேச விடாம தடை பண்ணாலும் முடியாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 4 நாள் படுத்த படுக்க எதுவுமே சாப்பிடல. போன லாஸ்ட் சண்டே கேரல்ஸ் முடிச்சுட்டு போய் படுத்த படுக்க தான், அவ்வளோதான். அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு எப்படியும் எழுப்பி வந்தாச்சு. அன்னைக்கு ஒரு போடு போட்டுட்டு போய் படுத்தாச்சு. ஸோ கர்த்தர் பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், 2 நாளாக இப்படி மிஸ் பண்ணதே கிடையாது சர்ச்சை. எப்படியாவது படுக்க வச்செல்லாம் நினச்சா அவன் முடியாது. இயேசு நாமத்தில் ஆமென். வரலையா சொல்லுவோமா? அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு துணை நின்று இந்த யுத்தத்தை பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆசா என்றதான ராஜாவுடைய வாழ்க்கையில் 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கே ஒரு எத்தியோப்பிய ராஜா ஒருவன் ஆசாவுக்கு விரோதமாக எழும்பி வருகிறதை பார்க்கிறோம். ஆசா தன் தேவனுடைய பார்வையில் நன்மையும் செம்மையுமானதை செய்த ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் அந்நிய தேவனுடைய பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தன்னுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான். அப்படிப்பட்டதான ஒரு ராஜாவுடைய நாட்களில் அங்கே ராஜ்யம் அமெரிக்கையாக இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த நாட்களிலே அவனுக்கு விரோதமாக சேரா என்றதான ஒரு எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் சேனைகளோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான் என்று பார்க்கிறோம். 2 நாளாகமும் 14:9. அந்த வேளையில் ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். அப்பொழுது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி 11வது வசனம் கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும்.
உம்மை சார்ந்த உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். பாருங்க, சொல்லுகிற காரியம், கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய தேவனாய் இருக்கும் பொழுது மனுஷன் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உங்களை காத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. அப்போ அவன் ஆசா தேவனை நோக்கி கூப்பிட்டு அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் முக்கியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபம், அதாவது தேவன் நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு உதவி செய்வார், நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்றதான ஒரு விசுவாசத்தோடு அவரை எனக்கு கூப்பிட்ட பொழுது கர்த்தர் இறங்கி வந்தார், அற்புதம் செய்கிறார். அதுதான் நம்முடைய இன்னைக்கு தேவை. நம்ம கலங்கி போகக்கூடாது, பயப்படக்கூடாது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் யோசபாத்துக்கு எப்படி உதவி செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆசாவுக்கு எப்படி உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் உதவி செய்ததே 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க. அவனோடு இருந்து மாம்ச புயமும் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே, ஆமென் என்று சொல்லி அவர்களை தேற்றினான். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய. அப்போ அப்படி சொன்ன அந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும், கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி ஒரே இரவில் 1,85,000 அசீரியர் வீரர்களை கொலை செய்தார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த சனகரிப் வெட்கத்தோடு திரும்பி செல்கிறான். ஹல்லேலூயா. அந்த ரப்சாக்கே சொன்ன வார்த்தையை மக்கள் நம்பினார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுடைய வார்த்தையை தலைகீழாக மாற்றினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு துணை நின்று யுத்தங்களை அவர் வெற்றியாக செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்பேற்பட்டதான ஹல்லேலூயா யுத்த வீரர்கள் வந்தாலும் பாருங்க, 1,85,000 அசீரியர் வீரர்களை ஒரே இரவில் ஒரு தூதனை கொண்டு ஆண்டவர் முற்றிலுமாக சங்கரித்தார். எப்ப தெரியுமா? எசேக்கியா சொல்லுகிறான், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு துணை நின்று உங்களுடைய யுத்தத்தை நடத்த உங்களோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. எனவே நாம் பயப்பட தேவையில்லை, கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பல எதிர்பார்ப்புகளோடும் கேள்விகளோடும் கலக்கத்தோடும் இந்த வருடத்தை முடிக்கிறார்கள். புதிய ஆண்டு இவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், பெரிய நன்மையை கொண்டு வரட்டும், பெரிய அற்புதத்தை கொண்டு வரட்டும். உடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதமாக இருக்க உடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.